இப்போ அது வந்துட்டீங்களா? ஓகே. வணக்கம் புலியல். இப்போ இந்த கெமிஸ்ட்ரி செக்ஷன் அதில் 3 கடையில் பார்த்து வந்துருக்கிறோம். எந்த கொஞ்சம் பார்த்துட்டோம். அதை மிச்சம் பண்ணி பார்ப்போம். இந்த பாடத்துடைய ஸ்பீட் ரிவிஷன் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து இந்த பாடத்தை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏப்ரல் மாதம், அது நியூ இயர் என்ன, அந்த சித்திரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு அநேகமாக எல்லா எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்க போகுது 10ஆம் ஆண்டுக்கு. அங்கே 11ஆம் ஆண்டுக்கு நடக்கும். அப்போ அதில் கொஞ்சம் நான் குயிக்காக அதில் முடிக்க பார்க்கணும். ஓகே தானே? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக முடிச்சு கிளியர் செஞ்சு விடுவேன். நீங்கள் அதுக்கு இடமே நான் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்து பார்த்து கிளியர் பண்ணிடணும். லோட் பண்ணி சேர்த்து வைக்க கூடாது. ஓகே, நான் உங்களுக்கு தான் நட்டமாக போகும். அது மாதிரி அதுக்கு டைடோடு விட்டு விட்டு தான் தருவேன். ஓகே தானே? சரி, ரைட். பாவம் இல்லையா கேள்வியில? நேற்று வந்து ரசாயன சூத்திரம் 4வது மட்டும் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் பின்வரும் சேர்வைகளின் ரசாயன சூத்திரத்தை எழுதுக. ஓகே, அமோனியம் குளோரைட், கால்சியம் ஹைட்ரோக்சைட். ரைட். அந்த மூலியங்களை பற்றி இருக்கு பிள்ளை. ஓகேயா? ரைட். இப்போ கவனிங்க. மூலியம் ஒன்று இருக்கு பிள்ளை. மூலிகம் அல்லது அல்லது பல் அணு அயன். ஓகேயா? பல் அணு அயன். அதுல பேரை பாருங்க. பல்லண்டா பல, அணுன்றது தெரியும், அயன்ன்றது தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன அயன்டா என்னது? ஏற்றம் கொண்ட அணுக்கள் தானே. அதான் தான் நாங்கள் அயன் சொல்லுவோம். பிளஸ் மைனஸ் இருந்தா ஏற்றம் கொண்ட அணுக்கள். பல்லண்டா என்ன பிள்ளை? ஒன்றுக்கு மேற்பட்டது தான் என்னது பல். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதான் என்னது பல். சரி. ஓகே. ஓகே தானே? ரைட். அப்ப இங்க பாருங்க. SO4 2 மைனஸ், OH மைனஸ், HCO3 மைனஸ், அடுத்தது PO4 3 மைனஸ். இவையில பாருங்க பிள்ளைகள். இவையில தான் சொல்லுவோம் நாங்க என்னது? மூலியங்கள் அல்லது பல் அணு அயன் சொல்லுவோம். பேர்லயே வர்றா பல அணு அயன். பேர் இதுல வேற ஒரு கந்தகம் இருக்குது, ஒட்சன் இருக்கு. 2 இருக்கா? பல. ஒரு ஒட்சன் இருக்குது, ஐதசன் இருக்குது. பல. ஒரு ஐதசன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது, ஒட்சன் இருக்குது. வேற ஒரு உணங்களானே. அப்ப பல. ஒன்றுக்கு மேல தான் பல. ரைட். அப்ப பல அணுக்கள் இருக்கா? இருக்குது. அணுக்கள் தனித்தனியா பார்த்தா அணுக்கள் நாடா. அடுத்து வேற எல்லாத்துலயும் ஏற்றங்கள் இருக்குதா? எல்லாத்துலயும் பாருங்க. ஏற்றங்கள் இருக்குதானே பிள்ளைகள்? இதை பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க. இங்க வர்றா 2 மைனஸ், இதுல மைனஸ், இதுல மைனஸ், இதுல 3 மைனஸ். என்ன ஏற்றங்கள் இருக்குதா? அப்ப பாருங்க. பல அணு அயன். அயன்டா ஏற்றம் இருக்கணும். ஓகே. இதான் சொல்றேன். மூலியம் அல்லது பல் அணு சொல்றது. அதாவது ஏற்றம் கொண்ட அணுக்களின் கூட்டம் தான் என்னது? பல் அணு அயன். ஏற்றம் கொண்ட அணுக்கள் அயன். தெளிவா வாங்கிக்கொள்ளணும். ஏற்றம் கொண்ட அணுக்கள் என்னது? அயன். இது ஏற்றம் கொண்ட அணுக்களோட கூட்டம். SO4 2 மைனஸ்ன்றது ஒரு கூட்டம். அது ஒரு கூட்டம். OH மைனஸ் ஒரு கூட்டம், HO3 மைனஸ் ஒரு கூட்டம். கூட்டம்னா நிறைய பேர் சேர்ந்து இருக்கோம்டா. அதான கூட்டம். ரைட். அப்ப PO4 3 மைனஸ்ன்றது ஒரு கூட்டம். ஓகேயா? இதான் பிள்ளைகள் மூலியங்கள். இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது உங்களுக்கு நேற்று வலுவளவு கண்டு ரசாயன சூத்திரம் எழுதுறது படிப்பிச்சு நான். அது என்னது? மூலகங்களுக்குள்ள அணுக்களுக்குள்ள வந்து வலுவளவு கண்டு ரசாயன சூத்திரம் எழுதுறது. இது என்னண்டா, அதே அந்த அணுக்களோட இந்த மூலியங்களோட சேர்த்து நாங்கள் ரசாயன சூத்திரம் எழுதணும். அப்ப எங்களுக்கு ரசாயன சூத்திரம் எழுதணும் என்றால் எங்களுக்கு என்ன தெரியணும்? வலுவளவு தெரியணும். வலுவளவு காண தெரிஞ்சதான் ரசாயன சூத்திரம் எழுதலாம். அப்ப இந்த மூலியங்கள்ல எப்படி காண்றது? அணுக்களை வந்து நாங்க என்ன செய்யறோம்? இலத்திரன் இணைப்பை வச்சு வலுவளவு கண்டுனாங்க. இறுதியோட எத்தனை இலத்திரன் இருக்குதோ அந்த இலத்திரன் இணைக்க வச்சு நாங்க வலுவளவு கண்டுனாங்க. என்னடா அவ கவனியம்மா. நிச்சயமா முடிய முடியல, சின்ன விஷயம் தான் இது. விட கவனிக்கும். இதுல பாருங்கோ, இந்த ஏற்றங்களை குறிச்சிருக்க பாருங்கோ. 2 மைனஸ், 3 மைனஸ், 1 மைனஸ் இருக்குல்ல. சரியோ? இந்த ஏற்றங்கள் இருக்குல்லடா, அதுதான்டா வலுவளவு. இவர் இதுல 2 மைனஸ் இருக்குல்ல. அப்ப இதுல வலுவளவு எத்தனை? 2. இதுல ஒரு மைனஸ் இருக்குல்ல. இதுல எவ்வளவு என்ன? 1. இதுல ஒரு மைனஸ் இருக்குல்ல. இதுல எவ்வளவு? 1. இதுல 3 மைனஸ் இருக்குல்ல. இதுல எவ்வளவு? 1. சாரி, 3. விளங்குதா புள்ளிகள்? இந்த ஏற்றங்கள் வந்து பிளஸோ மைனஸோ எப்படி இருக்கணும், பிரச்சனை இல்லை. எத்தனை எண்ணிக்கை இருக்குதோ அதுதான் வலுவளவு.
ஓகேயா? எத்தனை எண்ணிக்கை இருக்குதோ அதுதான் வலுவளவு. இதுல என்ன கஷ்டம் இருக்குது? என்ன கஷ்டம் இருக்கு? சிம்பிள் விஷயம். படியா பாருங்க. அப்ப பல அணுக்கள், நிறைய அணுக்கள் இருக்குது, அயன் இருக்குது, ஏற்றம் இருக்குது. அப்ப ஏற்றம் கொண்ட அணுக்களின் கூட்டம் தான் என்னது? பல்லணு அயன். அப்படி யாதேனும் ஒரு கோலத்தில் அமைக்கப்பட்ட ஏற்றம் கொண்ட அணுக்களின் சேர்க்க கூட்டம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஓகே. அப்ப இந்த மூலியங்கள் உங்களோட பாட புத்தகத்துல வந்து பிள்ளைகள் இந்த மூலியம் வந்து இருக்குது. எத்தனையாம் பக்கம்? 82ஆம் பக்கம் இந்த அட்டவணை இருக்கு. இங்க பாருங்க. இந்த அட்டவணை இருக்குல்ல, இந்த கலரா இருக்குல்ல, இந்த அட்டவணை வந்து நீங்கள் பாடமாக்கியிருக்க வேணும். சரியா? அதுல வந்து எல்லா மூலியத்தின பெயர்கள் பாடமாக்கி வேணும். பிள்ளைகள் இடத்துல விளங்கி கொடுங்க. 1/20 மூலகங்கள், அடுத்தது மூலிகம். ஓகேயா? 10ஆம் ஆண்டு 12 இப்போதைக்கு இவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். இப்போ SO2 மைனஸ்னா என்ன தெரியணும்? சல்ஃபேட்டு. OH மைனஸ்ண்டா ஐதரோட்சைட்டு. HO3 மைனஸ்ண்டா இருகார்பனேட்டு. அடுத்தது FiO3 மைனஸ்ண்டா பொசுபேட்டு என்று எல்லாம் சொல்ல தெரிய வேண்டும். ஓகேயா? இந்த புத்தகத்தில் இல்லாத மூலியம் இருக்கு பிள்ளைகள், அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. CN மைனஸ், இதை சொல்லுவோம் வந்து சயனைட்னு சொல்லுவோம். அந்த ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது NO2 மைனஸ் வந்து நைத்திரைட்டு. அந்த அட்டவணைக்குள்ள உங்க புத்தகத்துல அட்டவணைகளையும் நோட் பண்ணி வைங்க. நைத்திரைட்டு. NO3 மைனஸ்னா நைத்திரேட். NO2 மைனஸ்னா நைத்திரைட்டு. இது ரெண்டும் உங்களை இந்த அட்டவணையில இல்ல, ஆனா இது ரெண்டும் முன்னுக்கு அந்த மூலங்களோட பயன்பாடுகளுக்குள்ள இருக்குது. ஓகே தானே? ரைட். சரியா? அப்ப இப்படிதான் மூலியத்துல வந்து வலுவளவு காண்றது அந்த ஏற்றத்தை வச்சுதான் காண்றது. ஏற்றம் எத்தனையோ அந்த அன்னைக்கா என்னது? வலுவளவாக இருக்கும். ஓகேயா? ரைட். இப்ப கேள்விக்கு வாங்குவோம். அமோனியம் குளோரைட்டு. என்ன பிள்ளைக்கு அமோனியம் மூலியம் தெரியணும். அமோனியம் என்ற பிள்ளைகள் NH4+ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இதான் அமோனியம் NH4+. குளோரைட்னா Cl. ஓகேயா? இதான் முதலாவது கேள்வி. Cl கேட்டிருக்கான். ஓகேயா? அடுத்து ரெண்டாவது கல்சியம் ஹைட்ரோக்சைடு. நோப்பிட்டீங்க அது கல்சியம் ஹைட்ரோக்சைடு. ரெண்டா கல்சியம் வரப்போகுது. அப்ப CA, கல்சியம் CA. இதுதான் மூலங்கள் பாடமாக்கி இருக்கணும், அதான் தர மாட்டாங்க. ஓகேயா? இல்ல எழுதுவோம். ரெண்டாவது கல்சியம் ஹைட்ரோக்சைடு என்ன புரியல்? OH மைனஸ். ஓகேயா? OH மைனஸ். பாருங்க, இது அணுக்கள் மூலகங்கள், இது மூலியங்கள். இப்போ வித்தியாசம் தெரியா பிள்ளைக்கு? ரைட். இப்போ குளோரின் 17 என்ன பிள்ளைகள்? 17. அப்ப எல்லாத்தின 2,8,7. கல்சியம் வந்து 20. 2,8,8,2 இலத்தினைப்பு. இதெல்லாம் இப்ப எழுதி பழகுங்கோ. பிறகு உங்களுக்கு நேரடியா வரலவு போட்டு சூத்திரம் எழுதலாம். இப்ப எழுதி பழகிக்கொள்ளுங்கோ. சரியா? ரைட். அடுத்த பாருங்கோ. இதுல வந்து 7 இருக்க வழியா பிள்ளைகள். இவற்றை வலுவளவு என்னவா இருப்பார்? 7 இருந்தா இறுதி வீட்டுல என்னது? 7 இருக்கு. 8ஆம் ஒன்று வேண்டு வரனே. வேண்டு என்ன பிள்ளைகள்? 1 மைனஸ். இவருக்கு பாருங்க, இறுதி உள்ள 2 இருக்குது. அப்ப என்ன செய்ய? 2 வந்து இழப்பார். இது நேற்று காய்ச்சிட்டோம். ரைட். அப்ப 2+. விடுபட்டு இருந்தா வீடியோக்கள் இருக்கு, எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. 2+. சரியா? ரைட். இவரை பாருங்க பிள்ளைகள். இப்பான்னு சொன்னா உங்களுக்கு மூலியத்துல எப்படி வலுவளவு காண்றது? ஏற்றங்கள்ட எண்ணிக்கை இல்ல பிளஸ் ஒன்று தான் இருக்குது. அப்ப இவற்றை வலுவளவு என்ன இருக்கும்? 1. அப்ப நெஞ்சு பேர் OH மைனஸ் மைனஸ் 1 தானே இருக்குது. அப்ப இவற்றை வலுவளவு 1. ஓகே. வலுவளவு உண்டாச்சு. என்ன செய்யறது? மாத்தி கொடுத்துடும், அவ்வளவுதான். அப்ப NH4+Cl எப்படி வர போகுது? NH4Cl 2 வரும். ரைட்டா? ஏன்னா 1 தான்டா, மைனஸ் பிளஸ் இருக்குடா, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஓகே. ரைட். இதே மைனஸ் போட்டனா ஒரு வேண்டி இருக்கு. இதே 2+ போட்டா 2 இலத்தின இழந்திருக்கு. ஒரு அணுக்கள் வந்து இலத்திரனை இழந்தால் நேரேற்றம் பெறும், இலத்திரனை வாங்கினால் மறையேற்றம் பெறும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, CA ஒரு 2 புள்ளிகள் இவரை கொண்டு மாத்தி தான் கொடுக்கணும். அப்ப என்ன வர போகுது? CaOH. கவனிங்க புள்ளிகள். CaOH சரியன் வெள்ள 1 தான்டா. 1 கொடுத்துட்டேன். 1 பிரச்சனை இல்லை. OHக்கு வந்து இந்த 2 வந்துடா முழுக்க இந்த OHக்கு தான் கொடுக்குது. இந்த 2 கல்சியத்தின் 2 இருக்கு தானே, இது முழுக்க இந்த OH தான் கொடுக்கப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? CaOH இப்படி ஒரு அடைப்போட போட்டு தான் 2 போட வேணும். சில பேர் என்ன செய்ய மாட்டா, CaOH2 போட்டு விட்டுருங்க. சில பேர் Ca2OH போட்டு விட்டுருங்க. சில பேர் CaO2H2 போட்டு விட்டுருங்க. எல்லாம் பிழை, எல்லாம் பிழை. ஓகேயா? இப்படியான அப்படி விடக்கூடாது. இந்த கல்சியம் வந்து கொடுக்குற வல்லளவு முழுக்க முழுக்க அந்த OH தான் கொடுக்குது. அப்ப என்ன செய்யணும்? அடைப்பு போட்டு கொடுக்கணும் பிள்ளை. அடைப்பு போட்டு கொடுக்க வேண்டும். ஓகேயா? இப்படி கொடுத்து பழகும். ஆனா இப்படியும் உடைச்சு எழுதலாம்.
உடைச்சலைனா எனக்கு 2 இதுக்கு H2 வரும். ஆனா நீங்க அப்படி பழக வேண்டாம். இப்படி அளவு போட்டு கொடுத்து பழகுங்கோ. ஓகேவா? இது வந்து சரியா, இது சரிதான், இதுவும் சரிதான், இது சரிதான். ஆனா அப்படி கொடுத்து பழக வேண்டாம். சரிதானே? இது சரிதான். வேற விரிச்சலைனா அப்படித்தானே வரும். CaO2H2. இவர் அடைப்பு நிக்க வேண்டாம். 2H2 2O2. ஆனா இது வராது, இது ரெண்டும் வராது. ஓகேயா? இதே மாதிரி வட்டி காட்டணும்னா இந்த இந்த இதுல செய்து பழக வேண்டாம். ஓகேயா? ரைட்டோ, இதுல செய்ய வேண்டாம். ஓகே, அது எல்லாத்துக்குமே ரசம் எண்ணிக்கையில் படைச்சு விட்டு தானே பெருக்கங்கள் எல்லாம் குழப்பி விட்டோம். அதுவும் பார்க்க நீங்க முழுக்கத்துக்கும் அடைவு போட்டு கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அப்படியே இதான் முதல் 2 கழிக்குமான விடைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மூணாவது, இது நேற்றைய ஆர்டர்ல தான் வருதானே. 6 கேள்வி. சரி, ரோமா இலக்கத்துல 6 என்ன, இது 7 8. 8வது கால்சியம் பாஸ்பேட். பேரை பார்த்தா கால்சியம். ஓகே ரைட். CA பாஸ்பேட்ண்டா PO4 3- பிள்ளைக்கு தெரியணும். ஓகே, உங்களுக்கு பிள்ளைகள் புத்தகத்தில் இருக்க நோட்ஸுகள் அதில் இருக்க பயிற்சிகள் வழங்கலியானாலே நிறைய விஷயம் அதில் வந்துடும். அதுக்கு பிறகு மாடல் பேப்பர்கள், டேம் பேப்பர் எல்லாமே மாடல் பேப்பர் ஆன். அதோட பாசிபிளும் செய்ய வேண்டாம் காணும். இந்த எக்ஸாம் நடந்துட்டு பிள்ளைகள் எல்லாமே பாசிபிள்கள் எல்லாம் வந்திருக்கு. ஓகேயா? தெளிவா படிச்சு கொள்ளுங்க. ஃபைனல் பேப்பர் பிள்ளைகள் இன்னைக்கு நடந்த ஓஎல் எக்ஸாம். சரியா? இது உங்களுக்கு இனி பாஸ் பேப்பர். ஓகே தானே? இதை பாருங்க. 9 வழி கேட்டிருக்காங்க. அந்த ரசாயன ஜூத்தம் சம்பந்தப்பட்ட வழிதான். சும்மா வாசிக்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. மூலகம் எக்ஸ் ஆனது ஒட்சிசனுடன் உருவாக்கும் சேர்வைஞ்சூத்திரம் XO ஆவதோடு மூலகம் மையானது சோடியத்துடன் உருவாக்கும் சேர்வைஞ்சூத்திரம் NaY ஆகும். XY ஆகியன சேர்ந்து உருவாக்கும் சேர்வைஞ்சூத்திரம் யாது? இந்த மெதட்லாம் பிள்ளைகள், இந்த ஐடியாலாம் பாஸ்வேர்டுல கேள்வியில் வாரது. அப்ப இந்த பாஸ்வேர்டு கேள்வியை அணுகிறதுக்கு எங்களுக்கு இந்த சூத்திரம் எழுதுற ஐடியாக்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேணும். விதிகள் தெளிவானதான் நாங்கள் அந்த களியில செய்யலாம். ஓகேயா? ரைட். களியை வாசிக்க யோசிக்க தேவையில்லை, அதெல்லாம் பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கு இது விளங்கணும். இந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் கிளியரா இருக்கணும். ஓகேயா? வலுவளவு கவனம் முடியல. வலுவளவு இங்கிலீஷ்ல என்ன, வேலன்சின்னு சொல்லுவோம். வேலன்சி. வலுவளவுக்கு என்ன, வேலன்சி. இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? நீ பாருங்க முடியல. கல்சியத்துக்கு நான் எழுதையில ஏன் எழுதிட்டேன்லடா, எழுதினே நீங்க எழுதுங்க. அவன் போட்டு 2 எத்தனை எழுதி இப்படி போடுங்க. 2+. கல்சியத்துக்கு வலுவளவு எத்தனை, 2. இங்க வேற PO4 3- இல்லோ. 3- எத்தனை இருக்கு, 3 லாடா இருக்கு. அப்ப 3 தான் வலுவளவு. சரியா? மாத்திரம் கொடுக்க போறோம். அப்ப என்ன வரப்போகுது, CA3 PO4 அடைப்பு 2. ஓகேயா? தானே? இப்படிதான் தான்டா. இதுல என்ன இருக்கு? ஆனா என்ன பிரச்சனை, பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பிள்ளைக்கு இதுக்கு என்ன தெரியணும், இது மூலியம் ஒன்று தெரியணும். அடுத்து அவன் கால்சியம் பாஸ்பேட் சொன்னா கால்சியம், அடுத்தது பாஸ்பேட் PO3- வரும் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அப்புறம் மூலியத்தை வச்சு வரலோ காண தெரியணும். அடுத்தது கால்சியம் அணுக்கும் வரலோ காண தெரியணும். தெரிஞ்சுட்டா 2ஐயும் மாத்தி கொடுத்தா ரசாயன சூத்திரம் பெருமன்றது தெரிய வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டமா கிளியரா இருந்தா பிள்ளைகள் ஈஸியா செய்துட்டு போகலாம். ஓகேயா? அடுத்த 9வது வழி மெக்னீசியம் சல்வேட். மெக்னீசியம் மெக்னீசியம் தான். மெக்னீசியம் சல்வேட்ண்டா SO4 2-. மெக்னீசியத்துக்கு அணு 12. அப்ப 2, 8, 2. அப்ப என்னது 2+.
இவர் 2 மைனஸ் லோடா இருக்கு. ரெண்டு இஞ்சி வேறா இஞ்சி பாருங்க பிள்ளைகள் வலுவளவுல வந்து 1 2 வரும். சரியா? ரெடி 2 2 வரும். 1 2 1 3 1 4 2 2 2 3 2 4 3 3 இந்த எண்ணிக்கையில வலுவளவு உங்களுக்கு வரும். ரெண்டுக்கு நீங்க வலுவளவு எடுக்கல இந்த எண்ணிக்கையில வரலாம். இதை பாருங்க 1 2 வந்தா பிரச்சனை அப்படியே போடுறதா. 1 கூட அப்படியே 1 4 அப்படியே 2 கூட அப்படியே. ஓகேயா? இவ்வளவும் அப்படியே வரும். அப்படின்னா அதை மாத்தி கொடுத்து விடுறது. ஆனா இந்த இடங்கள் இருக்குல்லோ இந்த இடங்கள் 10 2 வந்தால் 2 4 வந்தால் 3 3 வந்தால் விளங்கால டே கவனிக்க முடியாது. நிச்சயம் உங்களால முடியும். சின்ன விஷயம்டா. இதெல்லாம் சின்ன விஷயம். பாருங்க பாருங்க இந்த எண்ணிக்கையில வந்தேன்டா. சரி 2 2டா சுருக்கலாம்லடா. 2 நினைச்சு ஒன்று வரும் இல்லையே. இதை சொல்லிக்கலாம் என்னது ஒன்று இது கொண்டு. ஓகே தானே? வலுவளவு எப்பவுமே முழு நாள் இருக்கும். தசத்துல எல்லாம் வராது. ஓகேயா? அடுத்து பாரு 2 4 இருக்கீங்களா இது செஞ்சிருக்கலாம்டா. ஈரோண்டு ஈ2 அடுத்து பாரு 3 இருக்கீங்கன்னா 3 3 இப்படி தான் சொல்லி கொடுக்கணும். அது 5 பேர் இங்க பேர் இங்க பேர் 2 வந்திருக்கு 2க்கு. அப்ப 2 வரப்போகுது எம்ஜி SO4 பேர். ஓகேயா? சில பேர் MG2SO4 இருப்பாங்க. எப்படி MG2SO4 டுவைஸ் இருப்பீங்க. இப்படி வரக்கூடாது எழுதக்கூடாது. இது ரசாயன சுத்தம் எழுதுற முறை. இது முறை. ஓகேயா? ரைட். அப்ப இப்படி வந்தா சொல்லி கொடுக்கணுமா? சைட்ல இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான விஷயத்தை மார்க் பண்ணி வைங்க. கடைசியில தேவையான வர்றதை நீங்க நோட் பண்ணணும். செகண்ட் பார்ட் பிள்ளைகள் செகண்ட் பார்ட்ல 10 கவனிங்க. ஒரு எஸ்ஏ கோயில பி பார்ட் உராய் விசை வந்திருக்குது. அடுத்து 2ஆம் பாடம் நேரோட்டி ஏகம் வந்திருக்கு சி பார்ட். அதாவது கூட ஃபர்ஸ்ட் டைம் பாடத்துக்குள்ளேயே பாஸ்பேர்ல உள்ள கேள்விகள் வருது. விளையும் கொள்ளுங்க. 10ஆம் ஆண்டு சரி 11ஆம் ஆண்டு சரி 2 தான் பாக்குறீங்க. 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளேயே அநேகமான 10 15 மாசம் கேள்வி வருது. ஓகேயா? 10 12 கம்ப்ளீட்டா இருக்கணும். 10ஆம் ஆண்டு கிளியரா இருக்கணும் பிள்ளைகள். ஓகேயா? எல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஓகேயா? ரைட். எல்லாரும் உங்களோட அக்காள்கிட்ட பாஸ்பேப்பர் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துருங்க. சயின்ஸ் பாஸ்பேப்பர் 10ஆம் ஆண்டுக்காரரும் 11ஆம் ஆண்டுக்காரரும் புதுசா நம்ம அவசியம் இல்லை. உங்களோட பக்கத்துல அக்கா நகல் இருப்பாங்களானே அவங்கள்ட்ட அவங்க எக்ஸாம் முடிய விட்டு அவங்கள்ட்ட பாஸ்பேப்பர்ல வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. கடைசியில் 10 வருஷம் பாஸ்பேப்பர் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க செய்வோம். 10ஆம் ஆண்டு செய்வோம் 11ஆம் ஆண்டு செய்வோம். இப்ப தொடங்கிடுவோம். தொடங்கிட்டா அப்புறம் என்ன பிள்ளைகள் இதை விட வர என்ன வரப்போகுது? ரைட். அடுத்த 10வது கேள்வி. 10வது பாப்போம் என்னது? அலுமினியம் நைத்திரேட்டு. அலுமினியம் நைத்திரேட் என்ன பிள்ளைகள் NO3- தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகேயா? அதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிடணும். அலுமினியம் நைத்ரேட்டு நீ கவனிடா. NO3- NO2- இதுல பிள்ளைகள் குழம்பு போடுறதா கவனிச்சு கொள்ளுவோம். இது வந்து பிள்ளைகள் நைத்திரேட்டு. நான் முடிவை மட்டும் எழுதுறேன். இது நைத்திரேட்டு. விளங்குதா? நைத்திரேட்டு. இது நைத்திரைட்டு. விளங்குதே என்னடா கவனியம்மா 5 பேர். இது நைத்திரேட்டு 3 நைத்திரேட்டு. இது நைத்திரைட்டு. பிள்ளைகள் சொல்ல மாறி மாறி எழுதி விட்டுரும். நைத்திரைட்டை கேட்டா NO3- நைத்திரேட்டை கேட்டா NO2- குழப்பங்கள் வாரது. எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம்? இங்க வேற NO3- நைத்திரேட்டு. அதுல எதுவும் சிங் பண்ற கொண்டும் இல்ல. இங்க வேற இது NO2- என்ன நைத்திரைட்டு. நைத்திரைட்டு 2 2 2 2 2 2 2 விளங்குதே விளங்குதே நைத்திரைட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நைத்திரைட்டு 2 அப்ப NO2-. அப்ப இது நைத்திரைட்டு NO2-டா. மற்றது நைத்திரேட் NO3- தானே. விளங்குது. அவ்வளவுதான் விஷயம். கவனமா வச்சுக்கொள்ளு. உடனே மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளு. குழப்பம் வருது வெறும் நிச்சயம் வரும். ஸோ அதனால கவனமா இது இதெல்லாம் நீ அவனை விடுறது கவனமா பிடிச்சு வச்சு கொஞ்சம் வேற NO3- ரைட். நைத்திரேட்னா சொல்லியிருக்காங்க. அப்ப NO3-. அப்ப அலுமினியத்துக்கு வந்து 13 அணுவன் 2 8 3. அப்ப வலளவு 3+3. இவருக்கு பாருங்க 1 வந்தானே 1 1- மாத்தி கொடுத்த வேண்டா அப்படியே AL
பாருங்கோ NO3 அடைப்பு முழுக்குவது மூன்று. ஏன் அந்த மூன்று ஃபுல்லா NO3 ஃபுல்லா தான் போகுது. ஓகே ரைட். 4 தடவை எல்லாம் எழுதி வெளியே நோட் பண்ணுவோம். அப்பதான் அப்புறம் விளங்கும். ஓகேயா? அப்புறம் எல்லா கிளாஸ் வீடியோவும் சேர்த்து ஒன்றா தர மாட்டேன். ஏன்னா நேற்று போட்டது இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு கிழமைக்கு எல்லா வீடியோக்களும் கிடக்கும் உங்களுக்கு. அப்படியே இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு போன வடிக்கிட்டுருவார். இப்பே கிடக்க வீடியோலாம் பார்த்து இப்பயே கிளியர் பண்ணிடுங்க பிள்ளைகள். சேர்த்து வச்சு பார்க்க நினைக்காங்க. எல்லா வீடியோவும் குரூப்ல வெறும் பிள்ளைகள். தனிப்பட்ட வீடியோ போடுங்க, அதை போடுங்க, இதை போடுன்னு கேட்க வேணாம். ஓகேயா? எல்லாருக்கும் குரூப்ல எல்லா விஷயமும் வேற. நாளைக்கு 11ஆம் ஆண்டுக்கு இருக்கு. 11ஆம் ஆண்டுக்காரர் நாளை உங்களுக்கு 11ஆம் ஆண்டு சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. குரூப்ல நான் போடையில போட்டு விடுறேன். நாளை 10ஆம் ஆண்டுக்கு இல்ல, 10ஆம் ஆண்டு ஆனிவர்சரி தானே. ஞாயிறு, புதன், வெள்ளி. ஓகே ரெக்கார்ட் வரும். ரெக்கார்ட்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். 10 சரி 11 வாங்கோ. பொட்டாசியம் பரமங்கனேட். பொட்டாசியம் பரமங்கனேட் ரீடிங் அப்படியே நோட் பண்ணிட்டீங்களா? பொட்டாசியம் பரமங்கனேட்டா பிள்ளைக்கு தெரியணும். பொட்டாசியம் கே 19 2 8 8 1. அப்ப என்னது 1+. பரமங்கனேட்டா MnO மைனஸ். ஓகேயா? பரமங்கனேட் பிள்ளைகள் MnO மைனஸ். ஓகேயா? இவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா போய் என்னடா மைனஸ் எல்லாத்துல வரல ஒன்று மாத்தி கொடுத்து விட்டீங்கடா. KMnO4. ஓகேயா? ரைட். இது இந்த MnO4 கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கேபிட்டல் எம் பிள்ளைகள் கவனமா எந்த ஒரு இதுலயும் வந்து பிள்ளைகள் முன்னதாவது அழுதுல கேபிட்டல தான் இருக்கும். சேர்வைகள் சூத்திரங்கள் எழுதிக்கொள்ளுங்களா? அப்ப எம் கேபிட்டல் எம், சிமோல் என், கேபிட்டல் ஓ. ஓகேயா? இதுதான் MnO4. சிலபடி என்ன கேபிட்டல் எம் சரி, சிமோல் என் சிமோல் ஓ போட்டு இப்படி போட்டு இது போல இது கேபிட்டல் ஓ வரணும். சரியா? MN அதாவது நீங்க குறியீடு எழுதிக்க பாருங்க பிள்ளைகள். முதலாவது எழுத்து கேபிட்டல் தான் இருக்கும். பாருங்க அலுமினியம் கேபிட்டல் ஏ சிமோல் எல், சோடியம் கேபிட்டல் என் சிமோல் ஏ, சிலிக்கன் கேபிட்டல் எஸ் சிமோல் ஐ, CA கால்சியம் கேபிட்டல் சி சிமோல் ஏ. விளங்குதோ? இதெல்லாம் குறியீடு எழுதுற முறைகள் கவனமா இருக்கணும். சரி அடுத்தது கால்சியம் குரோமேட். கால்சியம் குரோமேட் CA என்ன வரல எத்தனை 2+ ஆடா. ரைட். குரோமேட்டா CrO4 2-. சரியா? குரோமேட் பிள்ளைகள் CrO4 2-. இது குரோமேட் இருக்கா Cr2O7 2-. ஓகே ரைட். இதெல்லாம் மூடி அட்டவணை இருக்கு. தயவு செய்து பார்த்து எழுதி கொஞ்சம் 5 பாடமாக்குங்க. 5 பாடம் வாங்கி பார்த்துக்காம எழுதி பாருங்க. குறியிட சொன்னா பேர் சொல்லணும், பேர் சொன்னா குறியிடு. அதே 20 மூலம் பாக்குற அதே ஸ்டைல் தான். ஓகேயா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி கடி செய்யலாது. பாரு ஒரு MC வந்துருக்கு. எந்த இன்றைக்கு வந்திருக்கு ஒரு MCக்கு 1 மார்க்ஸ். சும்மா இல்ல 1 மார்க்ஸ். B ஆக்கும் பிள்ளைகள் BSc ஆக்கலாம். 1 மார்க்ஸ்லயே மாறும். விளங்குதே ரிசல்ட். கவனம். பாருங்க 2 இவருக்கும் பாரு 2 தான்டா. 2 2 தான் வலுவளவு. ஏன் எங்களை கூடியத்துல ஏற்றம் தானே வலுவளவு மாத்தி கொடுத்து விட்டீங்கடா. இதுக்கு பார் 2 என்ன செய்யும் பார் 2 செய்யும். நான் மார்க் பண்ணுவேன், மார்க் பண்ணுவேன். கலப்பையெல்லாம் கொடுத்து மார்க் பண்ண பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் பென்சிலால மட்டும் எழுதக்கூடாது. தயவு செய்து பென்சில் ஒன்றும் பாய்க்க கூடாது. பேனையால எழுது. பிள்ளையோ வெட்டி போட்டு பக்கத்துல எழுது. நீட்டா வச்சிருக்கணும். எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேணாம். எங்களுக்கு தேவை நாலேஜ் தான் தேவை. எங்களுக்கு அது நீட்டா வச்சு என்ன யோசனை. கொப்பி நீட்டா இருந்தா இங்க ஒன்று அடிக்க என்ன யோசனை. பென்சிலால மார்க் பண்ண வேணாம். விளைச்சாய் தாண்டாலும் வெட்டி எழுது. நான் நீ தான் பார்க்க போறோம். இது வேற யாரும் பார்க்க போறல. விளங்குதா? ஓகேயா? அப்ப வெட்டி எழுது. அப்பதான் உனக்கு திருப்பி பாக்கல ஏன் இது வெட்டி இருக்கிறோம். வெட்டுறா இப்ப CaCO3 இருக்குது. வெட்டுறா இப்படி ஒரு வெட்டு இது என்ன செய்யுது தேய்ச்சி விடுறையில
பெயிண்ட் அடிக்க சொல்லல உடங்குதா. வெட்டி இருக்கணும். அப்புறம் உனக்கு பாக்க ஒரு மாதம் கழிச்சு பாக்கல இதையும் பிள்ளை விட்டேன் நான். இதுல நான் இந்த பிள்ளை விட்டேன் நான், இதை நான் விளங்கா விட்டேன் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படிதான் அவளே படிக்கணும். வெட்டி வெட்டி பக்கத்துல சரியான அப்படியே எழுதி கொள்ளு. தயவுசெய்து பென்சில் எழுதி அழிச்சு சரியா எழுத வேண்டாம். பிறகு பாக்க உங்களுக்கு எல்லாம் சரியாவே இருக்கும். ஒரே நான் இது விளங்கா விட்டது, எனக்கு இது விளங்கின்றது உங்களுக்கே பிடிக்காம போயிருக்கும். ஓகே தானே? ரைட். அப்ப எப்படி ரெண்டு விடுபடா சிஏ CrO4 வரும். அடுத்தது அமோனியம் இட்டு குரோமேட்டு. அமோனியம் பார்த்துட்டு இருந்தானே. அமோனியம் அமோனியம் யாரு? NH4+. இட்டு குரோமேட் அப்படி இருந்தா Cr2O7 2-. இது பாரு சிஆர்ன்ற குரோமேட்டு, குரோமியம் அதான் குரோமேட்டு. Cr2O2- அது குரோமேட்டு. Cr2 ரெண்டு தானே, அப்ப இரு குரோமேட்டு. என்னது? இரு குரோமேட்டு. இதுல பிளஸ் இதுக்கு ஒன்று, இதுக்கு 2- இதுக்கு 2. மாத்தி கொடுத்தா என்ன வரப்போகுது? NH4 அடைப்பு இவருக்கு வரப்போகுது 2. இவற்றை ரெண்டிஞ்சா இல்லை போகுது, இவற்றை ரெண்டிஞ்சா போகுது. ரைட். அப்ப இதுக்கு ரெண்டு வரும் Cr2O7. அவ்வளவுதான். இதுல என்னதான் இருக்குது? இவ்வளவு விஷயம் தெளிவா இருந்ததுண்டா சூத்திரம் ஈஸி பிள்ளைகள். வலுவுல காண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா பிள்ளைகள் மாத்தி கொடுக்குறான் வேலை. அது என்ன அடைப்போட கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரி. சுருக்க வேண்டி வந்தா இந்த சுருக்க வேண்டி வர்ற இடத்துல சுருக்கிங்கன்னா சரி. அடுத்தது பொட்டாசியம் கார்பனேட். பொட்டாசியம் கார்பனேட் CO3 2-. இப்போ 19 2 8 8 1. அப்போ அளவு 1 + 2 - 2. அப்ப ரெண்டு வரும் K2CO3. அவ்வளவுதான். ஓகேயா? அந்த 4வது வழி முடிச்சு. அவ்வளவுதான் அப்படியே விஷயம். தெளிவா இருக்கீங்களா? ரைட். வெளியில் 9 மணி மட்டும் நீங்கள் ரெக்கார்டுகளை பார்த்துக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு லைவ் ஆகலாம். ஓகேயா? முதலாம் தேதிக்குள்ள உங்களோட பேமெண்ட் எல்லாம் கட்டிக்கொள்ளுங்க. அப்படி லேட்டா கட்டுறாக்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. முதலாம் தேதி பிறகு வேற பாஸ்வேர்ட் லிங்க் வேற குரூப் தான் இயங்கும். அதுல கட்ட முடியாதாக்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி, உங்க டேட்டா சொன்னீங்கன்னா சரி. அப்படி நிறைய பேர் அப்படி சொல்லி இணைஞ்சிருக்காங்க. 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ உங்களுக்கு தெரியும். சொல்ற டேட்டுக்குள்ள கட்டிடணும். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் பிள்ளைகள். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காவே சிஸ்டத்துல இருந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே தானே? எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் விளங்கும் தானே? அதுக்கிற மாதிரி தண்டு கொள்ளுங்க. ஓகேயா? இவ்வளவு நம்மளில் ரசாயன சூத்திரம் எழுதுறது. ஓகே, திரும்ப சொல்றேன். இந்த பாடம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். சார் 3ஆம் பாடம் போயிட்டு இருக்குது, 1ஆம் பாடம் வீடியோ அனுப்புங்க, 2ஆம் பாடம் வீடியோ அனுப்புங்க. அடே, நான் முதலாவது படிப்பிச்சதே 3ஆம் பாடம் தான்டா. விளங்குதா? முதலாவது படிப்பே 3ஆம் பாடம் தான். ஏனென்றால் இப்படி இந்த ஸ்டைல விளங்கிக் கொள்ளுங்க எல்லாரும். அப்படிவா ஒரு டேர்ம் எடுத்தோம் என்றால் ஓகே தானே? விளங்கிக் கொள்ளுங்க. நிறைய பேர் தெளிவில்லாமல் இருக்கிறீங்க, குழம்பவும் வேண்டாம். பாருங்க, ஒரு டேர்ம் எடுத்தா 10ஆம் ஆண்டு கதைக்கிறேன். 1 தொடக்கம் 6 பாடம் தாண்டா உண்ட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே தானே? 11ஆம் ஆண்டு எடுத்தா அது 11ஆம் ஆண்டு காய்ப்போம். ஒன்று காய்ச்சா தான். இப்ப இந்த 6 பாடத்துலடா இந்த 3வது பாடம், இந்த கெமிஸ்ட்ரி பாடம் தான் என்னது கொஞ்சம் விஷயம் கூடினதும் விளங்க வேண்டிய பாடம். உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாலும் 1 2 3 4 இந்த ஓர்டர்லாம் படிச்சு பழகி இருப்பீங்க. அந்த ஸ்டைல் என்னட்ட இல்ல. ஓகே தானே? அது 2 விஷயம் உண்டு. நான் எப்படி படிச்சுட்டு கேட்கல. இப்ப நான் 3ஆம் பாடம் படிச்சுட்டு எங்கடா போவேன்? 1 4 5 அங்கெல்லாம் போவேன். இல்லாட்டி என்ன செய்வேன்? 1ஆம் பாடத்துக்கு வருவேன். அப்ப நீ என்ன செய்வே? ஸ்கூல்லயே ஒரு டியூஷன் படிச்சுட்டு என்ன செய்வார்? ஓடுறா வந்து 3ஆம் பாடத்துக்கு வருவேன். இப்ப அங்க 3ஆம் பாடம் வேற ஸ்கூல்லயோ டியூஷன்லயோ நீ கடை கடை செஞ்சு ஓட்டிருப்ப. விளங்குதா? விஷயம் இப்படி ஓட்டிருந்தானே.
அங்க விளங்குதோ அந்த ஒரு நன்மை இருக்குது. அதை தாண்டி இந்த டேர்முகளை கெவியான ஒவ்வொரு டேர்முகளையும் எந்த பாடம் அதிகம் தேவையா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ அந்த பாடத்தை முதல் செய்வேன். அதை செஞ்சு முடிச்சுட்டா மற்றதில் ரிலாக்ஸா படிச்சுட்டு போகலாம். ஓகே, அப்படி இந்த 3ஆம் பாடம் முக்கியம் கெமிஸ்ட்ரி. 10ஆம் ஆண்டுக்காரர் 11ஆம் ஆண்டுக்காரர் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. விளங்காடி திருப்பி அந்த விஷயம் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்குது. யூடியூப் லிங்க்ல போனீங்கன்னா அதுல இருக்குது பிள்ளைகள். ஓகே, செஷன் 1 செஷன் 2 வந்து இப்ப இந்த பட்சத்தை செய்த அந்த செமினார் தான் ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருக்கு. திருப்பி திருப்பி பாருங்க, உங்க புத்தக நோட்ஸ் போட்டு பாருங்க, இல்லாத விஷயங்கள் அதில் ஆட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எடுத்தீங்கன்னா சிம்பிள் ஆயிரும் உங்களோட விஷயம். ஓகே, அடுத்தது அதுல செய்யப்படாத விஷயம் 10ஆம் 11ஆம் கவனிங்கோ. 3ஆம் பாடத்துல எத்தனையாம் பக்கம் வந்தால் 68ஆம் பக்கத்துல பாருங்க ஒரு அட்டவணை இருக்கும். இந்த 62 இருக்குல்ல, இந்த 68ஆம் பக்கத்துல இருந்து பாருங்க, 68ஆம் பக்கத்துல இருந்து 77ஆம் பக்கத்துல போரைன் பயன்கள் இருக்கு. 77ஆம் பக்கம் இது வரைக்கும் பிள்ளைகள் இந்த மூலங்கள் ரசாயன இயல்பு, பகுதி இயல்பு, உலோக அலோகங்களோட இந்த தியரி பார்ட் தான் இருக்கு. இது போலவும் நீங்கள் படிச்சிருக்க வேணும். இதை பற்றி நான் கதைக்க மாட்டேன். இதுல என்ன கதைக்கு இருக்குது, உலகம் படிச்சிருக்கணும். இதை வச்சு கேள்வியில் வர முடியாது, கேள்வியில நான் கதைப்போம். அப்ப இந்த இயல்புலாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட நோட்ஸும் உங்களுக்குள்ள உங்களாயிலாம் இருக்குது. ஓகேயா, 67 என்ன 67 68 68ஆம் பக்கத்துல இருந்து 77ஆம் பக்கம், கிட்டத்தட்ட 10 பக்கம் உலகம் இருக்கிற அந்த தியரி நோட்ஸ்ல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஷோர்ட் நோட்ஸ்ல எடுத்து புத்தக நோட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு எழுதி வைக்கணும். வச்சுட்டீங்கடா அப்புறம் நான் கல்வி செய்யக்கல அதுல இந்த விஷயங்கள் இருக்கிறபடி அதுல இல்லாத விஷயங்கள் சேர்க்கிற அப்படின்னா அதுல பார்ப்போம். அப்படியே நான் தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்க மாட்டேன். அந்த ஒரு அளவுலேயே முக்கியமான விஷயத்தை தான் தருவேன். புத்தகத்துக்கு அவ்வளோத்தையும் வந்து இப்ப சோடியத்தின் இயல்புகள் அந்த புத்தகத்துக்கு அவ்வளவு விஷயத்தையும் நான் கிளாஸ்ல தந்து அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. புத்தகம் இருக்குதானே உனக்கு பிரேந்து சும்மா வீணாக்குவான். ஓகே, அப்ப அதனால நீங்க அதை படிச்சுக்கொள்ளு. கேள்வி செய்வோம். நீங்க எந்த கிளாஸ்ல அதிகம் கேள்வி செய்வீங்க, கேள்விதான் வேணும் பிள்ளைங்க. அது எம்சி கொள்ளி நிறைய செஞ்சு பார்க்கணும். இந்த எழுதினாங்களுக்கு எம்சிக்கு தான் கஷ்டமா இருக்குன்றாங்க. ஆனா பேப்பர் அவ்வளவு கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு என்ன அந்த ப்ராக்டிஸ் காணாது. ஓகே, நாங்கள் அந்த தரத்துக்கு உங்களை கொண்டு போகணும். ஸோ அதால கொஞ்சம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். இல்ல சார் இந்த நோட்ஸ் எல்லாம் தாங்கோ அப்படின்னு அந்த கதையெல்லாம் சரி வராது. ஓகே, எந்த ஸ்டைல் இப்படிதான் போயிட்டு இருக்கும். நீங்க அதுக்கிட்ட மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும், நாலேஜும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பொறுமையா படிக்கிற பிள்ளைக்கு அந்த அருமை விளங்கும். சரியா? ஓகே பிள்ளைகள், ரைட். இனி குழம்ப கூடாது யாருமா. ரைட், இந்த கழி சரி. ரைட், அடுத்த வாங்க. 5ஆவது பின்வரும் மூலகங்கள் கொண்டுள்ள வலுவளவுகள். வலுவளவுகள் பாருங்க பிள்ளைகள். லித்தியமாம் என்னடா பார், லித்தியம் உண்டு. 2ஆவது பாருங்க காவன், இதான் சின்ன கேள்வி. 3ஆவது கல்சியம். 4ஆவது கந்தகம். கந்தகத்துக்கு இன்னொரு பேர் சல்வர். அடுத்த குளோரின், சிஎல். இதுக்கு இருக்கிற வலுவளவு கேட்டிருக்காங்க பாருங்க. வலுவளவு பாருங்க அப்படி என்ன வர்றா. வலுவளவு காண்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்டா, அணுவன் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், அணுவன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, ரைட்டோ, ரைட். சித்ராங்கி. ஆம் சார். லித்தியத்தின் அணுன்னு சொல்லுங்க. லித்தியம் 3 காவன் 5 5 6 சார். கல்சியம் 20 கந்தகம் 16 குளோரின் 17. ஓகே சரி, ஓகே வெரி குட். கட் பண்ணுங்க. சரி அப்படியே இப்படி அணுவன் தெரிஞ்சிட்டாடா, அவ்வளவுதான் விஷயம். அடுத்து என்னது, இலத்தினை எப்பொழுது தோணும். ஓகேவா, உங்க சித்திரம் எங்க பண்ணுங்க சொல்லுங்க. இலத்தினை ஆம் போடுங்க, சார். லித்தியத்தை சொல்லுங்க. இலத்தினை 2, 1. 1. ரைட். அடுத்தது 2, 4. 4. அடுத்து 2, 8, 8, 2. 2. ரைட். அடுத்தது 2, 8, 6. 6. ரைட். அடுத்தது 2, 8, 7. 7. ஓகே ஓகே வெரி குட். கட் பண்ணுங்க. போல நம்மளே இப்ப பாருங்க,
ஒரு வலுவலகான்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? அதான் அணுவன் தெரிஞ்சணும். அணுவன் தெரிஞ்சா தாண்டா இலத்திரன் எப்பொழுதுவே இலத்திரன் எப்பொழுதிட்டாடா உனக்கு கடைசி ஓட்டுல இருக்க இலத்திரன் நிக்க வச்சு வலுவளவு காண தெரிய வேணும். இதான் நேற்று விஷயம் காய்ச்சினாங்க. அவ டக்குனு பிடிப்பேன் எத்தனை வேற ஒன்றில் அறுதி இலக்கு அப்படி ஒன்று தானே செய்யும் இலக்கு ஒன்று. என்ன வலுவளவு என்னது ஒன்று. ஓகே ஒன்று. இவருக்கு 4 இல்லோ இவற்ற என்ன இருக்க போகுது? அது 4 தான். 4 தான். இழந்தாலும் 4 தான்டா 8 4 தான். அப்படி 8 வரணும்டா 4 கூட மட்டும் தான் 4 இல்லாப்பாலும் இல்லாம போய் வந்தோம் சத்தி மட்டும். ஓகே தானே ரைட். இதுல 2 இருக்கணும் எத்தனை 2. இதுக்கு 6ல இருக்கு. அப்ப 6 இருக்குன்னு இதுக்கு என்னது இதுக்கு என்னதான் வருது? இது 2 பிளஸ் பிள்ளைகள். இது 1 பிளஸ். இது என்னது 2 மைனஸ். ஏன் பிளஸ் மைனஸ் வருது? பிளஸ் பிள்ளை விளங்கணும் 2 இடத்துல இழக்கப்படுது. இழந்துட்டாச்சு பாருங்கோ 2 8 2 உறுதியாயிரும். ஏன்னா 2 2 இருக்குல்ல 2 இழக்கப்பட்டா இது எல்லாத்தினே 2 8 8 2 வர முடியாது. அப்ப என்னது 8 பாருங்கோ இறுதியோட என்னது 8 முழுமையா இருக்கு உறுதியா இருக்கு. அதுதான் எல்லாத்திலும் இழக்கப்படுது. இவ்வளவு 2 8 6ல இருக்குது 2 இடத்துல வாங்கப்படுது. வாங்கினா தான் வரும் 2, 8, 8 2 வரும். ஓகே அப்ப இழந்தால் நேரேற்றம் ஏற்றால் மறையேற்றம் வரும். ஓகே அடுத்தது பாருங்க 2 8 7 இறுதி 7 இருக்கு. அப்ப என்ன எத்தனை 1 வெட்டுக்கு 1 வரும். ஏற்ற எவ்வளவு எத்தனை இருக்கும் 1 மைனஸா இருக்கும். ஓகேயா சரியா ரைட். அப்ப நான் அதுல ஏற்றத்துல குறிச்சிட்டேன். நீங்க வலுவதான் கேட்டிருக்காங்க கவனிங்க. அந்த ஏற்றத்தை போட்டு கொடுக்க கூடாது. இப்ப ஏற்றம் போட்டது உங்களுக்கு விளக்கத்துக்காக போட்டான். என்னென்ன 1 பிளஸ் வருது என்னென்ன 2 பிளஸ் வருது என்ன 2 மைனஸ் வருது என்ன 1 மைனஸ் வருது. அந்த பிளஸ் மைனஸ் விளக்கத்துக்காக போட்டது. நீ வலுவ கட்ட நேரடி என்ன செய்யணும் வலுவா ஓகே 1 இது 4 சரி 2 2 1 வலுவலுக்கு ஏற்றத்தை கொடுக்க தேவையில்லை. அது என்னைக்குதான் என்னடா வலுவலோட என்ன தியரி? ஒரு அணு இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் அல்லது ஏற்கும் இலத்திரங்களின் எண்ணிக்கை. இவர் பிளஸ் இழக்குது 4 பங்கீடு செய்து மைனஸ் ஏற்குது. அப்போ ஏற்க பங்கீடு செய்யற இலத்திரன் எண்ணிக்கை தானே. அதுல ஏற்றப்படி அங்க காய்க்க தேவையில்லை. விளங்குதா? உங்க விளக்கத்துக்கு தான் அந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு காட்டினான். அது தெரியணும் என்னன்னா எனக்கு ரசாயன பணிப்பு படிக்க அந்த பிளஸ் மைனஸ் ஏற்றங்கள் தேவைப்படல எங்களுக்கு. ஓகே நான் சொல்லித்தர ஒரு விஷயமும் தேவையை வச்சு நம்மளே சொல்லுவோம். சும்மா சொல்ல மாட்டேன் தானே. அப்ப நீங்க தெளிவா சொல்ற விஷயங்களை தெளிவா படிச்சு கொள்ளுங்க. அதான் முக்கியம். அதுல குழம்ப தேவையில்லை. அது தெளிவா இருந்தா விஷயங்கள் கிளியரா இருக்கும். ஓகேயா இது அப்படியே அந்த வரளவு காண்றது. ரைட் மைக்ரோமா கூடாது கேட்காம. ஓகே அப்படியே இப்படிதான் வளர்கான்றது. இலங்கையத்தின் கிளியரா இருக்கணும். அடுத்தது 1 மூலங்கள் தெளிவா இருக்கணும். அப்படி தெரியும் தானே. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன் பாட்டை வச்சு பாடமாக்க வேண்டாம். நேரோடு படிக்கிற அண்ணா அக்காக்கள் இருந்தா கேட்டு பாருங்க. சொல்லிக்கிட்ட பாட்டை வச்சு பாடம் வாங்கினா அங்க ஒன்றும் செய்யலாது. திருப்பி அங்கிருந்து பாடம் வாங்கணும். அதுக்கு இங்கேயே பாடம் வாங்கி பழகிட்டேன். உனக்கு 7 ஈஸி இல்லாடா. அப்ப 20 மூலத்தையும் நீ ஓடுறதுக்கு பாடம் வாங்கிக்கொள்ளு. சரி 7 உனக்கு இப்ப எக்ஸாம் செய்யணும் டக்குன்னு செய்யணும். இப்ப கல்சியத்துக்கு 20 தெரியாட்டிக்கு பாட்டு எழுதுவியே. நாளைக்கு பாட்டு பாடு நான் இல்லையே. அந்த ஒரு ரெக்கு எழுத வேணாம் பாட்டு டக்குன்னா லித்தியமோ அமௌண்டு பழகிட்டு என்ன கேட்டுன்றா வருது பழகிட்டுது. கல்சியம் சாரி காவன் 6 கல்சியம் 20 கந்தகம் 16 குளோரின் 17 பழக்கத்துக்கு வரும். பழக வந்துடும். ஓகே ஒரு 4-5 தினம் சொல்ல வந்துடும். முடியாது இதுக்கு நிறைய 100 தினம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் விளையாட்டு தரமா என்ன செய்யணும்? அடிக்கடி போற நேரத்துல ஸ்கூலுக்கு போற நேரத்துல டிராவல் பண்ற நேரங்கள்ல என்ன செய்யணும்? விளையாட்டு தரமா சொல்லி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்க டேரா கண்டு 10வது மூலத்தை சொல்லு 20வது மூலத்தை சொல்லு கல்சியம் எத்தனை மூலகம் மெக்னீசியம் எத்தனை மூலகம் அலுமினியம் எத்தனை மூலகம் சோடியம் எத்தனை மூலம் இப்படி விளையாட்டா கேட்டு விட்டீங்கன்னா அப்படி வாய விட்டு பேச இருப்பாங்க. விளங்குதோ? இப்படி கேட்க நீங்களும் படிக்கிறதாவது ஃப்ரெண்ட்ஸும் படிக்கிறதாவது என்கிட்ட படா பையா உன பைத்தியமா என்ன படிப்படியிலாங்க பேசிட்டு போகலாம். சரியோ அப்படி என்ன ஒன்றும் செய்யலாது. இப்படி நீங்க விளையாட பழக உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வந்துட முடியாது. அப்படித்தான் படிக்கிறது. இது விட்ட இருந்து தலையில ஆண்டு படிச்ச ஒரு யோசனம் இல்லை. ஓகே தானே. அப்படி பாடம் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா அணு ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப இலத்தினை பொழுது தெரியணும். இலத்தினை பொழுது தெரிஞ்சுட்டா அங்கால வலுவளவு காண தெரிய வேணும். இவ்வளவும் கிளியரா இருக்க வேணும் முடியாது. அந்த ஒரு என்சிகளுக்காக இவ்வளவு விஷயம் படிக்க வேண்டியிருக்கு. அந்த என்சிகளி மட்டும் இல்ல. பின்னுக்கு நாங்க ரசாயன 10ஆம் ஆண்டுல 10ஆம் பாடம் இருக்குது. செகண்ட் டேர்ம்ல படிப்பீங்க 10ஆம் ஆண்டுக்காரர் 15ஆம் ஆண்டுக்காரர் படிச்சிருப்பீங்க. ரசாயன பிணைப்புல பிணைப்புகளுக்கு அந்த கட்டமைப்புகள் வரையறதுக்கு ரசாயன சூத்திரம் வேணும். அந்த ரசாயன சூத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுல வச்சு அந்த ரசாயன சூத்திரத்தை எண்ணிக்கை வச்சுதான் நாங்க எத்தனை கட்டமைப்புகள் வரும் எல்லாம் நாங்கள் கேஸ் பண்ணி எடுக்கலாம் முடியாது. ஊகித்து அறியலாம்.
விளங்குத சொல்றது கெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ரசாயன சூத்திரம் உங்களுக்கு தேவை. அப்படி நிறைய செல்வாக்கு இந்த 3ஆம் பாடம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு பேசிக்கா இருக்குது பிள்ளைகள். இதுதான் பின்னுக்கு வந்து வர எல்லா செக்ஷனுக்குமே துணையா இருக்கும். நீங்கள் 10ஆம் அனுபவத்திலே பார்ப்பீங்க. 12ஆண்டுக்காரர் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. 12ஆண்டுக்கு கலவையான பாடம் படிக்கிறதுக்கு இங்க 7ஆம் பாடம் தெரிஞ்சுக்கணும். சாண தெரியும் காண தெரியாட்டிக்கு மூல காண தெரியாட்டி அங்க ஒன்றும் செய்யல. ஓகேயா ரைட்டா பிள்ளைகள்? அப்ப கொஞ்சம் இந்த பாடத்துல கொஞ்சம் அளவை வந்து விளங்கி கொள்ளுங்கோ, விளங்கி தெளிவா எடுத்துக்கொள்ளுங்கோ. சரியோ? நீ அடுத்த 10ஆம் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை சரியா? சண்டேன சண்டே 8 to 9. சண்டேயோட இன்னும் 6வது களி இருக்கு பிள்ளைகள். 2 களி இருக்குது மிச்சம். அந்த களிக்குள்ள நான் போட்ட 2 வீடியோக்களும் சரியோ? 2 வீடியோக்களும் பார்த்து முடிச்சிருவோம். அந்த செஷன் அந்த ரிவிஷன் இருக்குதானே. நான் நேற்று செஞ்ச களியும் போடுவேன், இன்றைக்கு செஞ்ச இந்த களியை போட்டு விடுவேன். இது ஒரு பக்கம். இந்த அளவுக்குரிய ரிவிஷன் செஞ்சிருக்கேன்ல, அந்த 2 வீடியோவும் முக்கியம். 2வது வீடியோ முடியாது. 1வது வீடியோ பார்த்த விஷயம் கழிச்சிட்டோம். 2வது வீடியோ கிளியரா பார்த்தா தான் இந்த 6ஆண்டு களியெல்லாம் செய்யலாம். ஓகேயா? அதையும் பார்த்து கிளியரா முடிச்சிருங்க பிள்ளைகள். இதோட ஒரு 10 களியும் முடிச்சிடும். ஒரு டியூட்டான அனுப்புவோம் பிள்ளைகள். அதுல வந்து இந்த அளவுக்குரிய களியில செய்வோம். ஓகே தானே? யோசிக்க வேணாம். தொடர்ந்து வாங்கோ, தொடர்ந்து படிங்கோ. நிச்சயம் உங்களை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே உங்களுக்கு மாற்றம் பெறும் பிள்ளைகள். உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும்ல, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே உங்களுக்கு நிச்சயம் உங்களோட மார்க்ஸ்ல இருந்து ஒரு அடுத்த இடத்துக்கு நீங்க போவீங்க. அப்படி போகலையோ கிளாஸ் நானே பட்டுட்டு போறேன். ஓகேயா? அப்படி ஒரு உள்ள இருந்த மார்க்ஸ்ல இருந்து அடுத்த இதுக்கு வர இல்லையா, நானே கிளாஸ் படிட்டு போறேன். அவ்வளவு வாய்ப்பு வராது. தைரியமா சொல்றேன் தானே, நிச்சயம் வரும். ஒழுங்கா வரணும், சொல்ற விஷயங்கள் செய்யணும், படிக்க வேணும். செஞ்சீங்கன்னா ஃப்ளோலயே வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்க இது ஒதுக்கினாலே காணும் பிள்ளைகள். டெய்லி படிச்சுட்டு இருந்தாலே காணும் சயின்ஸ். ஓகே தானே? ரைட்டோ? சரியான சிம்பிள் பிள்ளைகள். சிம்பிள் ஆக்கி தரலாம். நீங்க அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள்? இந்த ஓப்பன் ஆக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் பிள்ளைகள். ஓகே.